அன்னை வயற்றில் பிறந்த தொல்லை போ போகா துயரம்போம் குணமான் மருனை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காதே பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணு பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே அண்டர்கள் துயரம் தீராயோ திமா நகரில் வந்து பிறந்தோ தண்டகாருணியம் சென்றே சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தும் வண்டேறி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி பச்சாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உச்சார் தன்னை எனக்கொருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடிடந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்துள் என்று விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் எனதரு
கதைக்கருள வேணும் பேரு வச்ச வேச்சியம் புத்திரிக்கு வந்தருள் மூணு முகம் கொண்டவளே முப்புறத்தை ஆண்டவளே முக்கனிய முப்பிடாது முன்னால் வந்தருள் புரி சந்தேன மாரியம் கற்கார்க்க வேணும் அங்காள ஈஸ்வரி அழகு நல்ல மாதா அடையாளக்கருள் புரி என் தாய நாகம் எனக்கருள வேணும் அம்பிகையன் அடைகோன் அடையாளக்கருள் புரி கலிக்கனாச்சி அம்பிகை கலிக்கனாச்சி தாய கதைக்கருள இந்த துரைசாமியாபுரமதி துரைசாமியாபுரமதி சிறப்பு வச்சு கொலவிருக்கும் சக்தி விநாயகர் கற்கார்க்க வேணுமை புச்சால மாடசா குழந்தைக்கு நீ அருள் புரி பிரம்மனாச்சி அம்பிகை பாலகிக்கு அருள் புரி வாடக்குட்டி அம்மா வந்தருள வேணும் அம்மா வண்டிக்கார வைரவன் வந்தருள வேணுமை தெப்பையில பிறந்தவள் சீதையவ வளர்த்த மகன் செல்ல பிள்ளை கருப்பசாமி செல்ல பிள்ளை கருப்பசாமி சிறுமிக்கு நீ அருள் புரி சாமி வந்தே வந்தே சபையோர்க்கெல்லாம் வந்த சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்த மாறு பேரும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போங்க சபையோர்க்கெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்தேன் ஐயா சபையோர்களே பெரியோர்கள் சபை நிறைந்த தாய்மார்கள் கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைவான் நாம் பாலகி மாதவி சபையோர்கள் முன்னால் குடியலைப்பு தினம் மதி சாஸ்தாங்கதை பாடப்போர் நீங்க சபையோர்கள் கேட்டிடு நாங்க அரக்கன்களை பாடப்போர் நீங்க அனைவர்களும் கேட்டிடு நாம் பாடுகிற பாட்டது ஒரு பழுது குச்ச வந்திட்டால் உங்க பாலகி போய் என்ன வேண்டும் சொல்லுகிற சொல்லாது சொல் கூரைகள் இருந்திட்டால் சொந்த குழந்தை போல என்ன வேண்டும் அறிந்து நாம் பாடிட்டால் அறியாமல் பாடிட்டால் தெரிந்து நாம் பாடிட்டால் தெரியாமல் பாடிட்டால் முன் சொல் பின்னால் வந்திட்டால் இல்லை பெண் சொல் முன்னால் வந்திட்டால் நாங்க ஆறு பிள்ளை நூறு குற்றம் ஆறு பிள்ளை நூறு குற்றம் எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே அதாவது இந்த துரைசாமிபுரம் நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குழுவிருந்து வரக்கூடிய அருள்மிகு குச்சாலம் ஆடசுவாமி பிரம்மநாச்சி அம்மனுடைய திருவாலயம் இந்த ஆலயம். அப்பேர்விட்டு இந்த ஐயாவுடைய ஆலயத்தில் இது என்ன மாதம்? இது வந்ததிலையும்
புரட்டாசி மாதம். ஓ புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம்ங்க புரட்டாசி மாதம். புரட்டாசி புரட்டாதி மாதத்திலே ஐயாவுடைய ஆலயத்திலே குடை விழாவை முன்னிட்டு ஆமா 3 பேருமே 3 விதமா மாத்து சொன்னாங்க. அதாவது தமிழை விரிச்சா விரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதான் கேட்டேன். புரட்டாசி மாசம்னு சொல்லலாம். சரி. புரட்டாசி மாசம்னு சொல்லலாம். சரி. எப்படினாலும் சொல்லலாம். சரி போடு. ஆமா. அப்பேற்பட்ட இந்த குற்றாலம் ஆடசாமியின் திருவாலயத்தில் ஆமா. புரட்டாசி மாத குடை விழாவை முன்னிட்டு சரிதா. இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் சரிதானே. நாமல் 6 பேர்களையுமே நாமல் வில்லிசையை அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். சேர்ந்தனே 2-3 நாள் 4 நாளைக்கு இங்கனே வாங்கிருந்தேன்னா அங்கங்க அலைய வேண்டாம்ல. 2-3 நாளா சேர்ந்தாப்ப கூப்பிட்டாங்க. சரி. அவங்க ரூபா தர மாட்டேன்னாங்களா, நான் வர மாட்டேன்ட்டேன். ரூபா என்ன ரூபா? பக்கத்து ஊர் தானே. அதானே. ஊரா நம்ம சொந்த பந்தம் தானே. பிற உன்கிட்ட கேட்காம தான் அவளுடைய அன்பு பண்பு இருந்தா போதாதா? நமக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதாதா? நம்ம சாப்பாடு அருமையா அண்ணாச்சி அண்ணாச்சி என்னையா இந்த அவன் போடு. கரண்ட் போனதுக்கே இவ்வளவு சத்தம். ஆமா. அவங்க யாரும் கரண்ட் போயிட்டு. அது இட்லியே கிடையாது. அது மல்லிகைப்பூ. அப்ப 2 தலையில அடே அப்ப தொண்டையில தட்டாம போச்சு பாத்துக்கோ. 2 தலையில வச்சுக்க தாத்தா. இப்படி இட்லி கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் என் பொண்டாட்டியை கூட்டு வந்திருப்பேன். எதுக்கு பழுமாறவா? ஆமா இட்லில கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவா. நல்ல புண்ணியவதி வரல. நானும் போய் கூட்டி வரேன்னா நாளைக்கு கூட்டு வந்து கண்டிப்பா. சரி. சாப்பாடு தெரியாது அவருக்கு. ஆகையினாலே நாமல் 6 பேர்களையுமே வரவழைத்த சரிதா. அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கொண்டு அதாவது என்ன எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா சொன்ன எல்லாரும் தூர எந்திங்க பிறகு கருப்பாயிருவிய. அதானே. எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா ஆரம்பிச்சோம்னா அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் இது வேற ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் ஒரு ஓசை போட்டு வேற இடத்துக்கு திருப்பி இருக்கணும். எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாவுடைய கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா? அவருக்கு மட்டும் ஆரம்பிக்கணும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படி போடு. அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். உண்மைதான். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படியோ அரிக்கும் சிவனுக்கும் சரி ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. ஆம்பளைக்கு ஆம்பளை பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட அறிஞரபுத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமாம். அப்படி இல்லை என்றால் அப்படி இல்லைன்னு வையே சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிரும். பைபாஸ்ல போய் குற்றாலத்துல போய் அமர்ந்துக்கிடுவாரு. பிற ரோட்டை விட்டு ஐயா கீழே இறங்க மாட்டார். வரமாட்டார். அதனால அது மட்டும் இல்லாம இன்னைக்கு முதல் நாள் குடியழைப்பு இல்லையா? குடியழைப்பு அன்னைக்கு சாஸ்தாவுடைய பிறவி என்பார்கள். பிறவியை பாடினாட்டா அந்த ஆலயத்திலே ஒரு தெய்வ கடாட்சியம் வந்து சேர்மா. அப்படி என்று சாஸ்திர விதி. ஆகையினால் சாஸ்தாவின் திரு கதைகளை நாங்கள் பாடும் பொழுது பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சுவல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. சமய சந்தர்ப்பத்துல ஆதிவெளி கைலாசத்திலே ஹரிராமர் வில்லு பூட்டி வில்லடிச்சாரு. வில்லு படித்தார்கள். யாருக்காக? இந்த மாடனுக்கு தான். இந்த மாடனுக்கு சுடல ஒண்ணுதான், சுடல மாடன் ஒண்ணுதான். ரெண்டு ஒண்ணுதான். அவன் எல்லாமே துஷ்ட தேவதைகள். தேவதைகள். அந்தந்த தேவதைகள் அப்போதுக்கு அப்போது அதாவது அதர்மத்தை ஒடுக்குவதற்கு நாட்டுல அதர்மம் எங்கெங்க கூடுதோ அப்போது அந்த அதர்மத்தை ஒடுப்பதற்காக அந்த இந்து தேவதைகள் சரி துஷ்ட தேவதைகள் அப்படியே உருவமாகுமா? அவதாரம் எடுக்கும். அவதாரம் எடுக்கும் போது சரி அப்போது இந்த மாடசாமி அங்க வில்லிசை கேட்டிருக்காரு. வில்லு கேட்கும் போது பெருமாள் இடத்துல குடியளப்பு ஜன அன்னைக்கு என் மேல எங்க ஐயா இருக்காரு 21 தேவதை 61 பந்தி 21 தேவதையில் அதிபதியா இருக்கின்ற ஐயனார் கதை தான் படிக்கின்றாரு. அதனால இன்னைக்கு எந்த ஆலயத்திலும் முதல் நாளா ஐயனார் கதையை பாடுவோம். படிக்கும். ஆகையினாலே சாஸ்தாவின் திரு கதைகளை நாங்கள் பாடும் பொழுது
பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குற்றங்கள் எங்கள் கதையிலேயே பொருள் குற்றங்கள் சாரீர குற்றம் குறை இருந்தாலும் சரீர குற்றம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம், அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கு எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம், அழகா பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். நாங்க இசையில வந்து இளையராஜா கிடையாது, தான் டீன் அடிக்கிறதுக்கு பாட்டுல வந்து டிஎம் சவுந்தரராஜன் கிடையாது, அதேதான் பாட்டு பெரும் விளம்ப படிக்கிறதுக்கு. ஆமா, ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவு. ஆகையினாலே நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்றுத்தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி பணமட்டையிட்டு போட்டு பளிச்சு பளிச்சுன்னு அடிப்பீங்களோ, தாத்தாவை கூட்டு போங்க, நல்லா வாங்குவாரு. நான் தானே எல்லாரும் சேர்த்து நம்ம 6 பேரையும் அன்பா ஆதரிக்கணும், உனக்கும் சேர்த்து தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? வேற பச்சை மாட்டிட்டு அடிக்கணும்னா ஒரு வீட்டுல ஒரு குழந்தையானது சேட்டை பண்ணாம இருந்தா அந்த குழந்தைய அடிக்க மாட்டாங்க. ஆமா, சொல்லதை கேட்காம அது பாட்டுக்கு சேட்டை பண்ணிச்சுன்னா அடிக்கத்தானே செய்வாங்க. சேட்டை பண்ணா சின்ன பிள்ளை சேட்டை பண்ணத்தான் செய்யும். நாங்கெல்லாம் சேட்டை பண்ண மாட்டோம். நீ தான் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க. நான் சேட்டை பண்ணல. உங்க யாருக்காவது கோவம் வந்ததுன்னு வைங்க, தாத்தா கூட்டு போய் நல்ல 10 இட்லியை வாங்கி கொடுத்து நல்ல சாப்பாடை கொடுத்து சாயங்காலம் வரைக்கும் பணமட்டையை கொண்டு போட்டு வெளுத்து கட்டுங்க. அப்படியா? வீட்டுக்கு அனுப்பும் போது சின்னதா ஒரு டானிக் மட்டும் வாங்கி கொடுங்க. என்ன டாம் டானிக்கியா? டான் டானிக்கா? அவருக்கு மேல் வலிக்கும் பாத்தியா? ஆமா, அடிச்சு மேல் வலிக்கும். அந்த வலி தெரியாம இருக்கதா அந்த டானிக் ரோக்கர் டானிக் வாங்கி கொடுங்க. வாட்டர் நீர் குடியும். எனக்கு 1848 வாங்கிட்டு வாங்க. 1848. அப்படி விலை கூர்ந்த சரக்கு தான் வேணுமோ? அதனால தாத்தாவுக்கு சின்னதா ஒரு டானிக் மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னு வைங்க, கோயிலுக்கு வந்தது, கூட்டு போனது, சாப்பிட்டது, அடிச்சது எல்லாத்தையும் மறந்துடுவாரு. பிறகு ஒரு கோட்டரை போடுவேன், என் பாட்டு குப்புற அடிச்சு என் பாட்டு படுத்துக்குவேன். அவ்வளவுதான். 6 பிழை 100 குற்றங்கள் அடியார்களை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமையா. பாதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோக
படைத்து 224 பூதங்களையும் ஆண்டவன் படைத்தார். படைத்தார். 7 சப்தாசாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை படைத்தார். நாமலை ஏன் படைத்தாரையானா தெய்வத்தினுடைய உருவத்தை தெரிந்து கொள்ள வேணும் என்று நான் இருக்காரு ஐயா குத்தாலமாடன் ஐயாவுடைய வடிவத்துல அண்ணா நிக்காங்க பாரு ரோட்டுக்கு பக்கத்துல அவங்கெல்லாம் தாய்மார்கள் எங்களுக்கு எல்லாம் காவலா நிக்காங்க. பிறகு உனக்கு ஏன் பாதுகாப்புக்கு வேணுமோ இவ்வளவு பொம்பளைகளுக்கு தான் அங்க காவலா நிக்காங்களே உனக்கு என்ன காவலுங்க? எனக்கும் கொஞ்சம் பயமா இருக்குல அதனால கொஞ்சம் அப்போ கொஞ்சம் கிட்டத்துல வந்தா காவல்துறையில இருந்து வேணா 2 அதிகாரியை வர சொல்லட்டுமா? தாராள வர சொல்லு பயமே இல்ல. பயமே இல்ல. ஆமா உன்னை கா போட்டு கூட்டி போயிருவாங்க. பிறகு அப்படியா கூட்டிட்டு போனா என் பாட்டுக்கு 3 நேரம் சோறு தருவாங்க சாப்பிட்டு பேசாம படுத்து உறங்குவேன். அம்மா வந்து என்ன கடுவாவா வந்து தூக்க போகுது? அத சொல்லு. கடுவா தான் உம்ம தூக்கும். ஒரு வயசு பிள்ளையா இருந்தாலும் பயப்படலாம் காத்திட்டு போவாங்கங்கலாம். சொல்லலாம். பிறகு வாங்கய்யா. அதாவது இந்த குத்தாலம் ஆடசாமியின் வடிவத்துல அண்ணா நிக்காங்க பாரு நாமலை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே பிரம்மநாச்சி அம்மா அந்த சக்தியினுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்திருக்கிறார்களே நாமலை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆணென்றும் பெண்ணென்றும் அகில உலகத்தை உண்டு பண்ணி மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்கள் ஆடு மாடு கன்று காடைகளை படைத்து ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகள் 84 லட்சம் ஜீவசந்து இருக்கு. இந்த உலகத்திலே வந்து நாமல் கண்ணுக்கு தெரியாமல் பல்வேறு வகையாகப்பட்ட உயிரினங்கள் வந்து கொண்டே இருக்கு. ஏகப்பட்டது இருக்கு. அன்னைக்கு வெண்ணிய போட்டு கீழே ஊத்திட்டேன் 10-25 எறும்பு செத்து மலர்ந்துட்டு. ஆமா நம்ம கண்ணுக்கு தெரியாம எறும்பு கீழே பூமிக்குள்ள இருந்திருக்கு. 25 எறும்பு கொன்னுட்டியா? ஆமா வெண்ணிய கொதிச்சு வச்சு ஊத்துனேரோ. ஆமா எங்க வீட்டுல சீனிக்கிழங்கு அவிச்சோம். சீனிக்கிழங்கு அவிக்கும் போது தண்ணி இருந்தோம் பாத்தியா 25 எறும்பு செத்து போச்சு. நல்ல வேளை உங்க கால்ல ஊத்தாம பண்ணிரு. எறும்பு மேல ஊத்திட்டீரு. அப்போ கண்ணுக்கு தெரியாம இந்த உலகத்திலே ஏகமான உயிர்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இவ்விதமாகவே ஆண்டவன் உலகத்தை உண்டு பண்ணி படைத்ததோர் உலகத்திலே ஆண்டவன் நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்து மனிதர்களுக்கெல்லாம் ஆண்டவன் 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசை என்றால் என்ன ஆசை? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. மண்ணாசைனா என்னையா? மண்ணாசைனா நம்ம எல்லாம் நினைக்கிறோம் பாருங்க ஏக்கர் கணக்குல மண்ணு மனை நிலம் வாங்கி போடணும்னு ஆசைப்படுதோம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு கீழே வீட்டுக்காருக்கும் மேல வீட்டுக்காருக்கும் வயக்காட்டுல ஒரே வரப்பு தான். ஒரே வரப்புல கீழே வீட்டுக்காரும் மேல வீட்டுக்காரும் ஒரே வரப்பா இருந்தா அவர் மேக்க இருந்தே கிழக்க சீவாரு, இவர் கிழக்க இருந்தே மேக்க சீவாரு. 2 பேரும் மாறி மாறி வரப்பு வெட்டினா என்ன ஆகும்? ஒரே நாள்ல வெட்ட மாட்டாங்க. இவர் ஒரு நாள் வெட்டிட்டு போயிருப்பாரு, மறுநாள் வந்து இவன் இப்படியா வெட்டி வச்சிருக்கான் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வெட்டுவாரு. 1 வாரம் 2 வாரமா இப்படி போட்டி நடந்துகிட்டு இருக்கும். பிறகு வரப்பே இல்லாம யார நிலமன்னு இல்லாம போயிரும். பிறகு அதுக்கு 1 லட்சம் கோட்டுக்கு செலவு பண்ணி வீட்டுல உட்கார்ந்தாதான் அவர் சும்மா இருப்பாரு. பத்துக்கோ அதைத்தான் மண்ணாசை என்பார்கள். பொன்னாசைனா என்ன? தாய்மார்கள் எல்லாம் திருவிழா வந்தாச்சுன்னா அவர் வீட்டுக்காரரை கூப்பிட்டு அந்த அம்மா கேப்பா, ஏயா பக்கத்து வீட்டுக்காரி 10 கிராம்ல ஒரு கம்மல் வாங்கி போட்டிருக்கா, நீர் எனக்கு 3 கிராம்லயாவது ஒரு மோதிரம் வாங்கி தரல அவன நான் இப்பவே உத்தரத்துல கயத்தை போட்டுருவேன். இல்லன்னா எங்க அப்பா வீட்டுக்கு போயிரு பிள்ளைய நீயே வளர்த்துக்க அப்படின்னு பேசுவா. அதைத்தான் பொண்ணு ஆசை என்பார்கள். 3வது ஆசை யாருக்கும் வெறுக்காத ஆசை, எவருக்கும் திகட்டாத ஆசை. அதான் பெண் ஆசைன்னு இருக்கான். கப்பல்ல பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னு கேப்பா. நம்பியா
நீ இருக்க இருப்புக்கு உனக்கு வேண்டியதான் பொண்ணு. தலையில முடி இல்லையே நீ என்ன பொண்ணு கேட்க? முடி இருந்தா கதை வேற. தலையில முடி இருக்க ஆளை கூட நம்பிடலாம். முடி இல்லாத ஆளை நம்ப கூடாது. அப்போ பொன்னாசைன்னு சொன்னா இந்த ஆம்பளை இருக்காங்க பாருங்க, செத்ததுக்கு பிறகு அவரை கொண்டு கட்டையில வச்சு அந்த கட்டை தீ பிடிச்சு எரியுமா. அப்ப தீ பிடிச்சு இந்த ஐயா சாம்பலா பறக்கும் பாரு, அந்த சாம்பல் சொல்லுமா என் பொண்டாட்டி விட்டு போறேனே, என் பொண்டாட்டி விட்டு போறேனேன்னு சொல்லிக்கிட்டே போகுமா ஐயா. அதைத்தான் செத்ததுக்கு பின்னாலே விடாத அந்த ஆசை, அதான் பெண் ஆசைன்னு இருக்கான். சாதாரணப்பட்ட விஷயமா? சம்சாரம் அது மின்சாரம் இருக்காங்க. சம்சாரம் இல்லைன்னா சகலமும் சர்வ நாசம். எதை இழந்தாலும் ஒரு மனிதன் தாரத்தை மட்டும் எப்போதும் இழக்க கூடாது. தாயினால் செய்யக்கூடாத காரியத்தை கூட தாரத்தால் மட்டுமே செய்ய முடியும். அதான் தாய்க்கு பின்னால தாரம் இருக்காங்க. என்னத்த தாரம்னாங்க? விவரம் தெரியாம என் தம்பி தண்ணிய போட்டு அவன் பொண்டாட்டிய போட்டு அடிக்கான். அதான் அந்த அம்மா சும்மா விடாம முடிய பிடிச்சு ஆஞ்சு விட்டு இருக்கா. பொண்டாட்டி அடிக்கலாமாடா நீ? அப்போ இந்த ஆண்டவனாகிய பகவான் இவ்விதமாகவே நாமளை எல்லாம் இவ்வுலகத்திலே உண்டு பண்ணி இதற்கெல்லாம் முக்கியமாகவே 3 உலகத்தை படைத்தார். அடலை சுடலை ஆதி பாதாள உலகம். தவளை முதல்ல எல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கும்யா. அதலை சுடலை ஆதி பாதாள உலகம். அதலை என்று சொன்னால் அது ஆகாய உலகம், தெய்வ கைலாயம். சுடலை என்று சொன்னால் நாமல் அனைவர்களுமே வாழக்கூடிய இந்த மத்தியலோகம். ஆதி பாதாள உலகம் என்று சொன்னா என்னன்னு கேட்டேன். நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது. நமக்கு கீழே ஒரு உலகம் உண்டு. அப்பேறுபட்ட ஆதி பாதாள உலகத்தில் அசுர அரக்கர் குலத்திலே வந்து பிறந்தவள் ரிஷிய முகாவர்ணனும் ரத்த கண்ணையும் பெற்றெடுத்த பாலகன். அவன் பெயருதான் வல்லரக்கராச்சுதன். வல்லரக்கனை 16 வயது வரைக்கும் பக்குவமாகவே வளர்த்து 16 வயதிலே திருமணத்தை முடித்தவனுக்கு நாட்டை ஒப்படைக்க வேணும் என்று பவள நாட்டில இருந்து பவளக்கண்ணியை கொண்டு வந்து அவனுக்கு திருமணத்தை முடித்தார்கள். காலையிலே கல்யாணம், மாலையிலே பட்டம் சூட்டினார்கள். அவன் செங்கோல் பிடித்து சிம்மாசனத்திலே அமர்ந்த நாள் முதலாக அவன் எப்படி ஆண்டு வருகிறான் தெரியுமா? சாமி வல்லரக்கராச்சுதன் ஆதி பாதாள உலகம் எல்லாம் பயந்துட்டேன். வீட்டுக்கு தான் போறீங்களோ? இப்படி ஏமாத்திட்டு போறீங்களோ 2 பேரும்? சரி போயிட்டு வாங்க. கண்ண வாரி அடிக்கன்னா அவளுக்கு விரைக்கு பார்த்துக்கோ. காத்து கடுக்கும் இருக்க முடியல, வாட விரைக்கு. வீட்டுல போய் தூங்காதங்க. ஆமா, வீட்டுல போய் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு கண்ணு தெரியாது. தூங்கும் போது போயிட்டு வாங்க. தூங்கும் போது கண்ணு தெரியாதுன்னு சொன்னேன். தூங்கும் போது கண்ணை மூடனா இருட்டாத்தனையா இருக்கும். யாரும் தப்பா நினைக்காதங்க. இந்த குடத்துக்கார பேர்னு இப்படி சொல்லுதான். கவனமா கேட்டா சிரிப்பாங்க, இல்லைன்னா கல்ல கொண்டு எறிவாங்க. யார பார்த்து கண்ணு தெரியாம போன்னு சொன்ன அப்படின்னு. அப்போ வல்லரக்கராச்சுதன் செங்கோலை தான் பிடித்து அவன் சிம்மாசனம் தானம் வந்து வாசம் முகல் சூடு உலகம் எல்லாம் உலகம் வரிசையோடு ஆண்டு வாரா. அவன் வரிசையோடு ஆண்டு வாரா.
அரக்கனையும் தோற்ற வந்தோ மறக்க உரண்ட வந்தோ மன்னவனை தோற்ற வந்தோ ஆதி பாதாள உலகம் எல்லாம் பஞ்சங்கள் ஏற்பட்டது. அவன் பொக்கிஷத்தை பார்த்தான், பொருள் எல்லாம் குறைந்து போய்விட்டது. களஞ்சியத்தை பார்த்தாவே கஜானா காலியாச்சு. பண பெட்டிய பார்த்தா பணம் எல்லாம் குறைந்து போயிருக்கு. உடனே மந்திரி அழைத்தான். அடே மந்திரி, 12 வருடமா நாட்டை ஆளும் எனக்கு யாருமே பகுதி பணமே கொண்டு வந்து கொடுக்கல. அதனால 56 தேசத்துக்கும் பகுதி பணம் வேணும் என்று நீ பறைவோசை அடித்துட்டு வான்னா. மந்திரியோ 56 தேசத்திற்கும் பறைவோசை அடிக்க பாதாள உலகத்து அரசர்கள் வந்தார்கள். அடே மந்திரி, உங்க அரக்கை என்னைக்கு நாட்டுக்கு வந்தானோ அன்னையில இருந்த நாட்டுல மழையும் இல்ல தண்ணியும் இல்ல. அரக்கனுடைய அப்பா இருந்த காலத்துல நீதி நேர்மை தயவு தாட்சணை இருந்தது. மாதம் 3 மழை பொழிந்தது, வருடம் 30 நெல் விளைந்தது. நாங்களும் பகுதியை கொடுத்தோம், படைந்து நடந்தோம். ஆனா இந்த அரக்கனுடைய ஆட்சியில நீதி இல்லை, நேர்மை இல்லை, தயவு தாட்சணைகள் எதுவும் இல்லை. மழையும் பொழியவில்லை. எங்களுக்கு கைக்கு மைக்க பணம் இல்ல. அதனால ஒரு நாள் எங்களால பகுதி பணம் கொடுக்க முடியாது. அதை மீறி உங்க அரக்கனுக்கு பகுதி வேணும் என்று சொன்னார். சண்டை கொடி நாட்டை சொல்லி சண்டைக்கு வர சொல்லு அத்தனை பேரும் அடிச்சு விரட்டினாங்க. மந்திரி நேர அரண்மனைக்கு வந்தான். அரக்கங்கிட்ட போனா பகுதி வாங்கிட்டு வானா அவன் விரட்டுதான். அரசர்கள் பக்கம் வந்தா பகுதி இல்லைன்னு இவங்க விரட்டுதாங்க. இந்த அரக்கனை எங்கேயாவது நாட்டை விட்டு நம்ம அனுப்பி வைக்கணும் அப்படின்னு அரண்மனைக்கு வந்தான். ஐயா வல்லரக்கா, நான் பகுதி கேட்டு போனேன், படையெடுத்து வந்தாங்க. கிஸ்தி பணம் கேட்டு போனேன், உங்களை ரொம்ப கேவலமா பேசுதாங்க. ஏ மந்திரி, என்ன பார்த்து வருவேன் கேவலமா பேசுனானா? மன்னவா, பகுதி பணம் வேணும்னு உங்களை படையெடுத்து வர சொன்னாங்க. அப்பதான் படையை திரட்ட நம்ம போவோம். நம்ம சண்டைக்கு போகணுமானா சைனிகள் கிடையாது. யுத்தத்திற்கு போகணுமானா யுத்த படை இல்லையே மன்னவா. வடை இல்ல தாத்தா, படைகள். வடை அப்பதானே சப்பாத்திக்கு இட்லிக்கு வடையும் சப்பாத்திக்கு பச்சி வச்சு கொடுத்திருந்தாங்க. நல்லா அமுக்கிட்டு இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க தான் 2 பேரும் வடைய தின்னுட்டு விக்குது, அப்பவும் தண்ணி குடிக்க மாட்டேக்காரு. அதனால படைகள் எதுவுமே நம்ம கிட்ட இல்ல மன்னவா. ஒரு மனிதனுக்கு ஆயுதத்திலே சிறந்த ஆயுதமே பொறுமை அப்படிங்கிற ஆயுதம் தான். பன்னர்வா எதுக்கு? அதாவது ஒரு மனிதனுக்கு ஆயுதத்திலே சிறந்த ஆயுதமே பொறுமை அப்படிங்கிற ஆயுதம் தான். பொறுத்தார் இந்த பூமியாழ்வார் என்று சொல்லுவார்கள் அல்லவா. சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து எட்டாத மலையிலே எபயகிரி வருவதத்தில் ஆண்டவனை என்னை அரும்பெரும் தவங்களை செய்து 5 விரலுக்கும் அக்கினி வரங்களை வாங்கி தாங்களே இந்த உலகத்தை ஆளலாம் அல்லவா. மந்திரி சொன்ன உடனே அவன் அப்படியே ஆட்டுவண்டு சம்மதித்து தலைய மொட்டை தான் அடித்தான். தலைய மொட்டை தான் அடித்தான். சன்னியாசி போல் கோலம் கொண்டான். அவன் காவி நல்ல உடையணிந்தான். நெற்றியிலே பட்டை அடித்து செந்தூர பொட்டு வைத்து 1000 மூல கம்பம் கொண்டு கம்பம் கொண்டு அரக்கனவை வாரானே. அந்த அரக்கனவை வாரானே. கம்பம் கொண்டு கம்பம் கொண்டு அவன நாடு விட்டு நகரவே
தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாக கோழி முட்டை வைத்து ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் தன் வலது கால் பெருவிரலை ஊன்றி கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்கிறான் வல்லரக்கன் செய்து வருகிறான். அவன் ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதங்கள் அல்ல, 2 மாதங்கள் அல்ல, 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருந்தா வல்லரக்கை. நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போக முடியுதா ஐயா? போக முடியல. கோயிலுக்கு போக முடியலன்னா இந்த அம்மா கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு அப்பந்தான் காலையில இருந்து வீடு வாசல் கழுவி முழுவி விரதம் இருந்து சாயங்காலம் 8 மணிக்கு கோயில்ல பூசை நடக்கும் அப்படின்னு 7 மணிக்கு அந்த அம்மா கதவை பூட்டிக்கிட்டு இருப்பா. அவ பூட்டணும்னு அப்பந்தானே கதவை பூட்டிக்கிட்டு நிப்பா. கதவை பூட்டி சாவி இடுப்புல வச்சிருப்பா. அங்க இருந்து வருவாரு வீட்டுக்காரரு குடியார மட்டை ஒரு குவாட்டுக்கு 2 குவாட்டரையும் குடிச்சிட்டு வீட்டை விட்டு போகும்போது மாப்பிள்ளையா போயிருப்பாரு. வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை துண்டு. அதான் வெள்ளை வேட்டி பண்டாரம்பாங்க. ஆள் நல்லா தான் இருப்பாரு, வேலை ஒண்ணும் இருக்காது. ஆமா, வேலையை பார்த்தா அதான் ஆளை பார்த்தா அழகு போல, வேலையை பார்த்தா இளவு போலம்பாங்க. பிறகு அப்படியா? அப்போ வீட்டை விட்டு போகும்போது அப்படி போவாரு. 6 மணிக்கு வேலை முடிஞ்சா சம்பளத்தை வாங்கி நேரம் முதல்ல கவர்மெண்ட்ல கொண்டு சீட்டை கட்டிட்டு கொடுப்பாங்க. உனக்கு வாயில கொடுப்பாங்க. அப்போ ஒரு குவாட்டருக்கு கூட ஒரு குவாட்டர் அடிச்சிட்டு அவர் வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவார் தெரியுமா? இடுப்புல கட்டியிருக்காரு பாரு வேட்டி, அந்த வேட்டி அவுத்து தலையில தலப்பா கட்டியிருப்பாரு. உணருக்கு போய்த்தானே அப்படி செய்தாரு. நீ நினைக்க தாத்தா குடிச்சதுனால அவர் வேட்டி அவுத்து தலையில கட்டுதாருன்னு இல்ல, என்ன வீடு தெரியாம வேற வீட்டுக்கு போறாங்க. ரோட்ட பஸ் வருது விட தெரிய மாட்டேங்குது. அப்ப வேட்டி வந்து தலையில தலப்பா கட்டிருப்பாரு, மேல போட்டிருக்காரு பாரு மேல் சட்டை, அந்த சட்டையை கடத்தி கக்கத்துல வச்சிருப்பாரு. நல்ல ஸ்டைலு. தோல்ல போட்டிருக்காரு பாத்தியா துண்டு, அந்த துண்டை கலத்தி கையில வடிவேலு மாதிரி சுத்திக்கிட்டு நாளைக்கு வேலை சண்டையை வீட்டுக்கு இன்னைக்கு இழுத்துட்டு வந்துருவாரு. என்ன இருக்கு எவமல இருக்கா ஜோடி போட்டு பாப்போமா மவனே? அப்ப நாளைக்கு வர சண்டை இன்னைக்கு இழுத்துட்டு வந்துருவாரு. நாளைக்கு வரமுடா நார்த்தங்க மவனே அப்படின்னு பேசுவாரு. அப்ப இந்த அம்மா என்ன செய்வா? வீட்டுக்கு வந்த உடனே அங்க என்ன பழக்கம் நடக்கு? தம்பி யார கட்டி போட்டா பிடிக்க பேண்ட் போட்ட தம்பி அவன் ஒருத்தன் தான் இருக்கான். அப்பெல்லாம் பானிபூரிய வச்சுக்கிட்டு நல்ல பேர் நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. இப்போ நினைச்சிருப்பான் நம்ம இந்த ஆடல் பாடல் மாதிரி இருக்கும் நினைச்சு அந்த அக்கா உட்கார்ந்தே படிக்கா அப்படின்னு அவன் வீட்டுக்கு போயிட்டான். இவன் உட்கார்ந்தே படிக்கா அப்படின்னு நினைச்சிருப்பான். அண்ணாச்சி நீங்க முட்டை கட்டாதங்க அண்ணாச்சி. அப்ப நாளைக்கு வர சண்டை இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாருன்னு வைகி, வந்த உடனே அந்த அம்மா நினைப்பா இவன் வரதுக்கு முன்னால கோயிலுக்கு போயிடலாம்னு பார்த்தா பாய் முதல்ல வந்துட்டானே அப்படின்னு விறுவிறுன்னு வருவா. அவன் வழிய மறிப்பான். ஏ லட்சுமி, அத்தானுக்கு வயிறு பசிக்கு நீ கதவை அடிச்சுட்டு போற. என்னைக்குமே அப்படி சொல்ல மாட்டாரு. இன்னைக்கு என்ன இவன் அத்தாமுங்க அப்படின்னு வீட்டுக்கு வருவா. சாப்பாடு வச்சு தந்துட்டு கோயிலுக்கு போறேன், அறவும் இல்லாம சாப்பிட்டு பேசாம படும்பா. சரி நீ சாப்பாட வையும்பா. சாப்பிட என்ன வச்சிருக்க? சாம்பார் இருக்கு, சோறு இருக்கு, அப்பளம் பொரிச்சு வச்சிருக்கேன். அத்தானுக்கு ஒரு ஆப்பாயில் போடும் பாரு. மூதி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எதுமா விடிய காலத்துல இருந்து விரதம் இருந்திருக்கேனே, நீ ஆப்பாயில் கேட்க உனக்கு அறிவு இருக்கா? முதல்ல தூக்கி போட்டா தான் நீ சரியா வருவ. சரி என்ன செய்யணும்? அவள் சாப்பாடை வச்சு கொடுப்பா. அங்க சமையலறையில நின்று சாப்பாடை தட்டுல வச்சு இவருக்கு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு தும்பு இருக்காது, அங்கனே படுத்துருவாரு. இந்த அம்மா அடுப்பங்கரையில நின்று சாப்பாடை தட்டுல அனுப்புவா.
கையில கொண்டு வந்தா குடுப்பாய்வா இருக்க லட்சணத்துக்கு ஆமா அந்த சாப்பாடு லிப்ட்ல வந்து இறங்குற மாதிரி வரும் டைல்ஸ்ல வருது பாத்தியா இந்த ஐயா போதையில இருந்தாலும் முனிப்பச மறிச்சத மாதிரி கைய மறிச்சு மறிச்சு அந்த தட்டை எடுத்து பிணைஞ்சு ஒருவா அள்ளி சாப்பிட்டு இருப்பாரு சொல்லுவான் ஏமுதி சாம்பார் எவேண்டி வச்சா சாம்பார் நான் தான் வச்சேன் சாம்பார் உன் முகர மாதிரி இருக்கு என்னாச்சு சாம்பார்ல எவேண்டி பருப்பு போட்டா அறிவு கட்ட முடியாம சாம்பார்ல பருப்பு போட்டா தானே சாம்பார் அது சாம்பார்ல பருப்பு போடாம தலைவா போட என்ன போட முடியும் சரி வேற என்ன வச்சிருக்க வேற ரசம் வச்சு விஷம் வச்சிருக்கேன் உனக்கு விஷமா ரசம் ரசம் சரி ரசத்தை கொண்டாம்பாரு ஆமா ரசத்தை ஊத்தி கொடுப்பா சொல்லுவான் என்ன ரசம் ஏண்டி இவ்வளவு தண்ணியா இருக்கு அறிவு கட்ட வேகமா ரசம் ரசத்தை நீயே தின்னு எனக்கு ரசமும் வேண்டாம் சோறு வேண்டாம் எவ்வளவு கொழுப்பு பிறகு இவர் எமத்துல நின்னுட்டு கோயிலுக்கு போக முடியுமா மணி 9 மணி ஆகும் அங்க எல்லாம் கோயில பூஜை முடியும் முடிஞ்சாங்க சக்கரை பாயசமே குடுத்துருவாங்க நடை அடைச்சிருவாங்க பிறகு இந்த அம்மா கதவை போட்டு இவட உள்ள போட்டு அடைச்சி விளக்கு மாத்த கொண்டு 2 வெளுத்து போட்டு கதவை பூட்டி அவளும் கம்முன்னு படுத்துருவா பேசாம தூங்கிடுவாரு பிறகு கோயிலுக்கு தான் போக முடியுமா சாமியை தான் கும்பிட முடியுமா புருஷமாரு இப்படி இளைஞ்சப்படுத்தின பிறகு வெள்ளி செவ்வாய்க்கிழமை எப்படி கோயிலுக்கு போக முடியும் இப்படி கணவன் இருந்தா என்ன செய்ய முடியும் பெண்கள் ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு பக்கம் போக முடியாது நிம்மதி கிடைக்கதே கோயிலுக்கு போறதுக்கு தான் அந்த நிம்மதிக்காக கோயிலுக்கே போக முடியல வேற என்னையா இருக்கும் கோயிலுக்கு போறா மத்தியானம் 3 மணிக்கே போய் சாமி கும்பிட்டு கேட்காம தான் அப்போ நம்மளால செவ்வாய் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனோம்னால இப்படி பல பிரச்சனை இருக்கு ஆனா அரக்கே இறைவனாகப்பட்ட சிவபெருமானை நினைத்து 12 வருட காலங்களாக அவன் பகவானை எண்ணி தவமிருந்து வந்தான் 12 வருடம் ஆகியும் பகவான் சிவபெருமான் வரவே இல்லை ஆண்டவன் வராமல் இருந்த போது அவன் இறைவனை எண்ணி அழுது புலம்பினான் சாமி ஆண்டவனை பகவானே சம்போ சங்கரா ஆண்டவனை பகவானே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா அரக்கே செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா இந்த அரக்கே செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா பகவானே சம்போ சங்கரா பார்த்தார் இறைவனாகிய பகவான். அடேங்கப்பா, அரக்கர் குலத்தில பிறந்தாலும் நம்ம மீது இவனுக்கு என்ன ஒரு அன்பு இருக்கு. இப்பேற்பட்ட அரக்கனுக்கு இப்பொழுதே சென்று நாமல் வரம் கொடுக்க வேண்டும் என்று
இரவு நேரத்திலே இறைவன் புறப்பட்டு வந்தார். பார்வதி சும்மா விடுவாளா? ஆண்டவன் நம்ம கிட்ட சொல்லாம இப்ப எங்க போறாரு? ஆண்டவா சக்தி நான் எங்க இருக்கேன், சிவன் தாங்கள் எங்கயா போறீங்க? பார்வதி நான் எங்க இருக்கேன், பகவான் நமக்கு அங்க என்னையா வேலை? என்ன வேலை? அம்மா பார்வதி, ஆருணிய வனத்திலே தவம் இருக்கும் அரக்கனுக்கு நான் வரம் கொடுக்க போறேன். வரம் கொடுக்க போறீங்களா? அதுக்கு இதுவா நேரம்? காலையில போகலாம், மத்தியானம் போகலாம், சாயங்காலம் போகலாம். இப்ப போனாலும் எந்த தப்பும் இல்ல. நீங்க போகும்போது என்னிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனா என்ன? என்னிடத்திலே சொல்லாமல் புறப்பட்டதனால இனி உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. அவன் சொல்லாம பெரியாம போனா அப்புறம் நான் என்ன நினைப்பேன்? அதனால நம்பிக்கை கிடையாது உங்க மேல. அதனால நீங்க இனி வரம் கொடுக்க போக வேண்டாம் இறைவா. ஆமையா, உங்க ஏவல் பிள்ளை நந்தி தேவனை வரவழைத்து பூலோகம் சென்று அரக்கனை கைலாசம் அழைத்து வந்து கேட்ட வரத்தை கொடுங்க. இறைவன் நந்தி தேவனை வரவழைத்தார். அப்பா நந்தி தேவா, ஏ நந்தி எந்திரிச்சு வாயா. அதோ பாரு, ஆருணிய வனத்திலே தவம் இருக்கிறானே வல்லரக்க ராட்சுதன், நீ சென்று அவனை என் கைலாசத்திற்கு அழைத்து வர வேண்டும். என்னால எப்படி முடியும்? நான் கைலாச பிறவி போகலாம் வரலாம், அவன் பூலோக பிறவியாச்சு எப்படி வர முடியும்? இந்த பச்சிலை குளிகையை கொண்டு போய் அவன் வாயிலை போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்க சொல்லு. உடனே இருபுறம் உறக்கை வந்து முளைக்கும். உன்னோடு பறந்து என் கைலாசம் வருவார் என்று ஆண்டவன் வரம் கொடுத்து வழி அனுப்பி வைக்க வல்லரக்கனை அழைக்க வேணும் என்று சொல்லி அவர் வாராரே நந்தி மலையடியில வருவதே ஆருணிய வனம் அதில அந்த அரக்கனையும் தேடுவாரா. 8 நாள் அரக்கனை அங்க இங்கேயும் தேடுதார். எங்க தேடியுமே இந்த அரக்கனை பார்க்க முடியல. ஏனென்று சொன்னா 12 வருடமா தவம் இருந்த மகிமையினாலே அவனுக்கு மேல கரையான் புத்தை வளர்ந்து அதற்கு உள்ளே தவம் இருக்கிறாய் இந்த அரக்கன். அப்ப அரக்கனை காணாத நந்தி தேவனாகப்பட்டவர் எப்ப அரக்கா நல்ல அரக்கா வென்று ஏ அரக்கா வென்று அவர் 5 ஈசன் உன்னை அழைத்து வர சொன்னார் மகனே. வரம்பி தவம் இருக்கும் வல்லரக்கா. வல்லல் பகவான் உன்னை அழைக்க சொன்னார் என்று 5-6 சத்தம் போட்டு அழைத்த உடனே அரக்க நேர புத்த விட்டு இறங்கி நந்தி தேவ முன்னால வந்து நிக்கான். சிவன் தான் வந்து விட்டார் என்று தவத்தை விட்டு இறங்கி வந்து பார்த்தா முன்னால நந்தி தேவனை கண்டான். ஏ சிவன் என்று அல்லவா நம்ம தவத்தை விட்டு இறங்கி வந்தோம். ஆண்டவனா இருந்தா உச்சியில 2 கொம்பு இருக்குமா, 4 கால் இருக்குமா, பின்னால வால் இருக்குமா? இது யாரா இருக்கும், எவரா இருக்கும் என்று ஆட யாரடவா காலைங்க யாரடவா காலைங்க நீ எவரடவா இங்கு வந்த மாடு போல வந்தவன் ஏ மணித்தவத்தை கலைத்தவன் வாழை போல வந்தவன் கருண்டவத்தை கலைத்தவன் எந்தவத்தை கலைத்ததா நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன். ஏ காலை மாடு மாறி வந்து என் மணி தவத்தை கலைச்சிட்டியப்பா. காலை போல வந்து என் கடந்தவத்தை கலைத்து விட்டாய். இதோ உனக்கு நான் இப்பவே சாபத்தை கொடுக்கிறேன். அரக்கா சச்சு புறப்பா. நான் தான் வானலோகத்தேவன், இறைவனுக்கு ஏவல் பிள்ளை. என் பெயரு தான் நந்தி தேவன்.
நீர்தான் நந்தியா? சரி, நான் ஆண்டவனை எப்ப பார்க்க 5 விரலுக்கு எப்ப வரத்த வாங்க அதுக்கு தாண்டா உன்னை அழைத்து வர சொல்லி என்னை அனுப்பி வைத்தார். இந்த பச்சிலை குளிகையை வாயிலை போட்டு 2 கடவாயிலை ஒதுக்கு. உனக்கு 3.25 நாளிகையில ரெக்கை வந்து முளைக்க நம்ம 2 பேரும் கைலாசத்துக்கு போவோம் அப்படி என்று சொன்ன போது அரக்கை குளிகையை வாங்கினான். வாயிலை போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்கினான். ஒதுக்கிய 3.25 நாளிகையில் ரெக்கை வந்து முளைக்க 2 பேர்களுமே பறந்து கொண்டு இறைவன் கைலாசத்திற்கு வந்தார்கள். கைலாசத்துல பார்த்தா ஒரே கூட்டம். 38 முற்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் சூழ்ந்திருக்க அம்மையப்பன் 2 பேர்களும் சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சோபிபுரத்தி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அரக்கன் பார்த்தா சிவனை நம்ம முதலா பார்க்க வந்திருக்கோம். நம்ம வீசின கையும் வெறுங்கையுமா போக கூடாது அப்படின்னு கீழக்கோட்டை வாசல் தெய்வேந்திரன் குளிச்சபையிலே வந்து பூங்காவன தோட்டத்திலே பூ மலர்களை பறித்தார். அதனையே இருகரத்தால் ஏந்தி கொண்டு நந்திதேவன் கூட்டத்தை விலக்கி சென்றார். அரக்கன் அவனுக்கு பின்னால் வந்து நின்று என்ன செய்கிறான்? இறைவனின் பாதத்தில் மலர்களை தூவி அந்த ஆண்டவனை அடிபணிந்தான் மலர்க்க முக்காலும் அரக்க வளமாய் வந்து முக்காலும் அரக்க வளமாய் வந்து முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தார். முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தார். சஞ்சலத்தை தீர்ப்பவா ஆபத்து குகாண்டவாடியோர்க்கெல்லாம் எளியோனே என் ஆண்டவா பரம்பொருளே என்று இறைவனை அடிவணைந்து வணங்க பார்த்தார் ஆண்டவே. அடேங்கப்பா, நம்ம மேல இவனுக்கு என்ன ஒரு அன்பு பண்பு பணிவு பாசம் பக்தி. இப்பேர்வட்ட அரக்கனுக்கு நம்ம என்ன வரம் கேட்டாலும் கண்டிப்பா கொடுக்கணும். அரக்கன் ஆண்டவை முன்னால நல்லா கும்பிட்டு போட்டு துண்டை எடுத்தா இடுப்புல கட்டுனா கும்பிடு போட்டு நிக்க. அப்ப சிவன் பார்த்தார், இவன் கும்பிடு போட்டு நின்ன உடனே அவர் ரொம்ப பெருமையா நினைக்காரு. இவன் அப்ராணி ஒழுக்குன்னு ஆண்டவன் நினைக்காரு. ஆனா அரக்கை வந்து கும்பிடும் போட்டான். ஆனா இறைவனுக்கு முன்னால கூல கும்பிடு போட்டு நிக்காம பாத்துக்கோ. கும்பிடுதவன நம்பலாம், கூல கும்பிடு போடுதவன நம்பவே கூடாது. அவன் கூட இருந்தே குழிய தோண்டிக்கிட்டு இருக்காமனு அர்த்தம். கும்பிடுதவன நம்பினாலும் கூல கும்பிடு போடுதவன நம்பவே கூடாது. அதானே அந்த கதை போல. அப்போ இந்த அரக்கன் ஆண்டவன் முன்னால கும்பிடு போட்டு நிக்காமல சரி அரக்கா நான் உலகத்துல எத்தனையோ பேர் தவம் இருக்கத பார்த்திருக்கேன். உன்னுடைய தவத்தை போல் நான் உலகத்திலே பார்த்ததில்லையப்பா. என்ன வரம் வேணுமோ கேள, ஆண்டவன் உனக்கு நான்
இப்பவே தாரேன். ஆண்டவா, உங்க அருளால எனக்கு பாதாள உலகத்துல ஒரு குறையுமே கிடையாது. மன்ன மனை இருக்கு, பொன்னும் பொருள் இருக்கு, சொத்து சுகம் இருக்கு, சொந்தமா ஒரு பொண்டாட்டி கூட இருக்கா. சொந்தமா நீ மட்டும் தான் சொந்தமா வச்சிருக்கியோ? அப்ப நாங்க என்ன வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கோம்? வாடகைக்கெல்லாம் வைக்க முடியும், சொந்தமா தான் பொண்டாட்டி வச்சிருக்கோம். சொந்தமா பொண்டாட்டினா இருக்காரு பாரு சாயண்டுக்காரு தாத்தா. ஏ தாத்தா, இவர் ஒரு எக்ஸல் வச்சிருக்காரு, ஒரு சின்ன புல்லுக்கட்டு. அந்த புல்லுக்கட்டை வச்சுக்கிட்டு 100 ரூபாய்க்கு பெட்ரோல போட்டுக்கிட்டு மேக்க ஒருக்கா கிழக்க ஒருக்கா கிழக்க ஒருக்கா மேக்க ஒருக்கா போறாரு. எதுக்கு? கிழக்க ஒரு ஆட்சி இருக்கா, மேக்க ஒரு ஆட்சி இருக்கா. அப்ப இவருக்கு இவ்வளவு இருந்தா அரக்கு அப்படியா செஞ்சா? அவன் யோக்கிய ஒண்ணு கட்டி ஊர்ல விட்டுட்டு அழகா ஆண்டவனை பார்க்க வந்திருக்கா. இவருக்கு தேவையா இது? சின்ன பாட்டி வீட்டுக்கு போனா அவாட்ட சடச்சா இவா கிட்ட. ஆமா, சின்ன பாட்டி வீட்டுக்கு போயிட்டு போனா சாப்பாடு கேட்டா நான் நீங்க மேக்க சாப்பிட்டு நினைச்சேன், சோறு பொங்கல் அப்படின்பா. மேக்க போனா என்ன சொல்லுவா, பெரியாச்சு நீங்க கீழே விட்டு சாப்பிட்டு போய் நினைச்சேன், சோறு பொங்காம விட்டுட்டு அப்படின்பா. கடைசியில பட்னியா தெருவுல கிடப்பாரு. நைட்ல பட்னி நடந்து நேரே ஹோட்டலுக்கு போவேன், ஒரு பிளேட் பிரியாணி வாங்குவேன், சரி சம்முடி சாப்பிட்டு அம்பாடுக்கு நிம்மதியா தூங்குவேன். கரெக்ட். அதான் சொன்னாங்க, ஒன்ன கட்டினா உரியில சோறு, 2 கட்டினா மோட்ல கயிறுனாங்க. அதான் நான் சொன்னேன் பிரியாணியா சாப்பிடுறோம்னே. பிரியாணி தின்னு எத்தனை ஆணிய திங்கன்னு பாப்போம். நான் படிக்க துட்டேன், நீ சாப்பிட்டு மிச்சத்தை கொடுப்பேன். சரி, என்ன சாப்பிட முடியாம அவங்க கொண்டு கொடுக்கணும். அப்போ எனக்கு உங்க அருளால எனக்கு எந்த குறையுமே இல்ல ஆண்டவா. நான் உங்களை கண்டு வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் தான். அப்படி என்ன சின்ன வரம்? அரக்கா, சின்ன வரம்னா உனக்கு அப்படி என்னடா வரம் வேணும் கேளு. கேளையா. சாமி எல்லையிலையும் சிறிய வரம், எல்லையிலையும் சிறிய வரம், ஈஸ்வரனை கொடுக்கவே ஆத்திலையும் பகுதி வரம், பகவானை கொடுக்கவே சீரகத்தில் சிறிய வரம், சிவனாரை கொடுக்கவே எனக்கு மிளகிலையும் சிறிய வரம், மிளகிலையும் சிறிய வரம், எனக்கு முக்கண்ணனை கொடுக்கவே உலகத்துல போய் என்ன கடையா விக்கையா போற? என்ன வரமா இருந்தாலும் காட்டை கட்டி மலையை கட்டி பேசக்கூடாது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா கேளு, இப்பமே உனக்கு தாரேன். ஆண்டவா, நான் வந்த நேரத்துல இருந்து எதை வேணாலும் கேளு, வரந்தாரேன் வரந்தாரேன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். உங்க வாயை நான் சொன்னா உண்மையை நான் நம்ப மாட்டேன். அப்படின்னா உனக்கு என்னடா செய்யணும்? உரம் இல்ல தாத்தா, வரோம். வரத்தினுடைய உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னா நீங்க எனக்கு சத்தியம் செய்து தாரம் பார்த்து கொடுத்தா நான் உண்மையை சொல்லுவேன். சத்தியம் வேணுமா? யாரு மேல வேணும்? உங்க பக்கத்துல யாரு இருக்கா? அந்த அம்பிகை அங்கையர்கண்ணி அகில ஆண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பார்வதியின் மீது எனக்கு ஆணையிட்டு கொடுத்தா நான் இப்பமே உண்மையை சொல்லுவேன்னா. யார் மேல வேணாலும் சத்தியத்தை கேளு, பார்வதி மேல் கேட்காதடா. ஏன் கேட்க கூடாது? அதனால சோம்பலாம இருக்க. அப்படி இருந்தா தான் உமக்கு கொஞ்சமாவது மனசுல கவலை இருக்கும்யா. அப்படியா? சரி. அப்ப இறைவன் பார்த்தார், இவன் சத்தியம் பண்ணி கேட்டா சரி பரவாயில்ல, என்ன இருந்தாலும் நம்ம படைச்ச பிள்ளைதானே, அவ என்ன பெரிய ஒரு வரத்தை கேட்க போறான். ஒண்ணு மண்ணு மனை கேட்பான், பொண்ணும் பொருளை கேட்பான், இல்லைன்னா சொத்து சுகத்தை கேட்பான். அதனால அப்படி உனக்கு நான் ஆணையிட்டு தருகிறேன் என்று சொல்லி என் ஆண்டவன் எப்படி ஆணையிட்டு கொடுத்தார். என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, என்
பண்ணி கொடுத்தார். முதல்ல அவனை ஏன் உள்ள எடுத்து போட்டார் தெரியுமா? அங்க இருந்து வந்தா எல்லாமே இருக்குன்னா அப்புறம் ஒண்ணுமே வேண்டாமனா கடுகுலையும் சிறியது மிளகுலையும் சிறியதுன்னா இப்போ பார்வதி மேல சத்தியம் பண்ணி கேட்கானே சண்டாளப்பாவி. அப்ப இவன் உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு உதட்டுல ஒண்ணு பேசுதான், இவன் நெஞ்சுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு நாவல ஒண்ணு பேசுதான். அதனால முதல் சத்தியத்துக்குள்ள இவனைத்தான் நம்ம உள்ள இழுத்து போடணும். அப்படி என்று எப்பா ஒன்னான என்ன அவள் தன்னாடு பார்வதி மேல் சத்தியம் பகவான் வர உனக்கு தான் கணபதி மேல் சத்தியம் கண்டிப்பா வரம் முந்தான் வேலவன் மேல் சத்தியம் விரும்பு வர உனக்கு தான் பச்சை தண்ணி கையில் வாங்கி பகவான் உண்மை சொல்லுவான். காரம்பசு வாழ்க்கரந்து காரம்பசு வாழ்க்கரந்து ஆதி கடவுள் உண்மை சொல்லுவான். காரம்பசு வாழ்க்கரந்து அங்கே சத்தியம் கொடுத்தவோ சண்டால வல்லரக்கு ஆண்டவனே பகவான் படைத்த படைப்பான் நான் ஒரு மானிடர் ஆண்டவா பரம்பொருளே படைத்த படைப்பாலே நான் ஒரு மானிடர். ரொம்ப அழுத்த மானிடருங்க. மானிடர்னா அந்த மானிடர் இல்ல, நீ மானிடர்ன உடனே எப்ப சரக்கு அடிக்கலாம்னு இருப்ப. அவன் நேத்து அடிச்ச ஒரே மண்ட கணக்கு. ஆமா, அப்புறம் மானிடர் அடிச்சா மண்ட கணக்கு தானே வரும். மண்ட கணக்குமோ அப்புறம் மறுபடியும் 3 அவுன்ஸ் போட்டாதான் எந்திக்க முடியும். கரெக்ட். கொஞ்சம் விலை கூடனே சரக்கா வாங்கி அடிச்சேன்னா ஒண்ணும் செய்யாது. துட்டு வேணுமா? விலை கூடன சரக்கு என்ன சரக்கு வாங்கி அடிக்கலாம்? ஒரு ஆயில் அக்காடு வாங்கி அடி. அது கிடைக்கலன்னா அது கிடைக்கல என்ன வாங்கி அடிக்கலாம்? அப்ப ஒரு லெமன் பக்காடி வாங்கி அடி. லெமன் பக்காடி கிடைக்கலனா சானக்ஸா அது இல்லனா கோல்கொண்டா அது இல்லனா. கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உங்க அக்கா உங்க அக்கானா தப்பா நினைக்காத தாத்தா. இல்ல ஒக்கா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க உலப்பி உலப்பி சொல்றீங்க. ஒஸ்காங்கிறதுக்கு நீங்க ஒக்காங்கியா? ஒஸ்கா இல்லையா ஒக்கா. நீ என்ன விட திருத்த நீ அந்த மாதிரி திருத்த சொல்லிட்டியோ இல்ல கேட்க உனக்கு என்ன இத்தனை பிளான்டையும் சொல்லுதியா? எப்படி சொல்லுத நீ? உன் கூட சேர்ந்த அன்னைக்கு பிறகு தெரிய வேண்டியதான் இருக்கு. தாத்தா குடிச்சிட்டு வெளியே ஓடுற பாட்டுல நம்பர் புறம் பார்த்து எழுத்த புறம் பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு இதுதான் வேலையோ? மானிடர்னா அந்த மானிடர் இல்ல, வேற எந்த மானிடர்? மானிட பிறவி. அவன் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகி பாப்பா. படைத்த படைப்பாலே நான் ஒரு மானிட பிறவி ஆண்டவா. இத்தனை மணிக்கு மேல எங்க பஸ் விட்டாங்க? எனக்கு 2 கரம் இருக்கு. ஆமையா. வலது திரை கரத்திலே 5 விரல் இருக்கு ஆண்டவா. ஆமா. 5 நல்ல விரல் அது 5 நல்ல விரல் அதிலே ஆகாட்டி விரல் எடுத்து ஆண்டவனை உமை நினைத்து அகிலமெல்லாம் நீட்டினான் அக்கினியா எரிய வேண்டும். பாம்பு விரல் எடுத்து பகவானை உமை நினைத்து பார் உலகம் நீட்டினான் பஸ்பமாய் எரிய வேண்டும். மோதிர விரல் எடுத்து கண்ணனை உமை நினைத்து 3 தசை நீட்டினான்
பார்த்தா இப்படி 5 விரலுக்கு அக்கினி வரத்தல கேட்க அரக்கா நாளை புண்ண என்ன நினைச்சு உன் தலையில கைய வச்சா உன் தலை வெடிச்சு நீ செத்து போவடா. நீ செத்து போனா அந்த அவ பேர் இந்த ஆண்டவனுக்கு தான். அதனால நீ வேறு ஏதாவது ஒரு வரத்தை கேளுத்தாரே மண்ணு மனை கேட்டாத்தாரே ராவணன் ஆண்டு வரும் தென் இலங்காபுரிய உனக்கு தாரேண்டா. ஹரிராமன் ஆண்டு வர அயோத்தியாபுரிய உனக்கு தாரே. யமதர்மன் ஆண்டு வரக்கூடிய யமலோகத்தை தாரே. ஏடா மாப்பிள்ளையா இருந்துக்க உனக்கு மார்க்கண்டே வரந்தாரே. இன்னும் 16 எத்தனை கல்யாணம் வேணாலும் முடிக்கலாம். ஏன் வேண்டாமோ? 2 போதும் உங்களுக்கு. ஒரே கல்யாணம் போதும். அப்படியா? எனக்கு மட்டும் அந்த மார்க்கண்டே வர மட்டும் கிடைச்சிருந்துச்சுன்னா 25 வருஷத்துக்கு ஒரு வாட்டி புது பொண்ணா பார்த்து அப்படியா நல்ல கல்யாணம் முடிச்சுக்கிடுவேன். என் பொண்டாட்டி என்ன வரது வாரா வீட்டுல. ஏன் உங்க பொண்டாட்டி என்ன வேலை பார்க்கறா? காலியா நிக்கா. கல்யாணம் முடிச்சு 32 வருஷம் ஆச்சு. சரி என்ன வரது வாரா? என்ன வரத்து வாரான்னா அந்த மார்க்கெட்டையே வர மட்டும் எனக்கு கிடைச்சிருந்துச்சு. அப்ப நீ கல்யாணமே முடிக்காம இருக்க வேண்டியதானே? 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமே முடிக்காம இருக்க வேண்டியதானே? தெரிஞ்சிருந்தா தான் கல்யாணம் முடிச்சிக்க மாட்டோமே. அப்ப ஆச்சியை டைவர்ஸ் பண்ணிடுவோமா? இன்னும் டைவர்ஸ் பண்ண முடியாது அவள. எதுக்கு? அவ பெர்மனன்ட் ஆயிட்டா. பிரெக்னன்ட் இருக்காளா? ஆமா பெர்மனன்ட். வணக்கம். அவ பெர்மனன்ட் அனுப்புற ஒண்ணும் செய்ய முடியாது. 4 பிள்ளைகளை பெற்று 4 பிள்ளைகளை கட்டி கொடுத்து அதுக்கு வரவு செலவு பார்த்து அதுக்கு பேரம் பேத்தி எடுத்து பிள்ளை வயசுக்கு வர போகுது. வந்தாச்சு பேத்தியா? இன்னும் டைவர்ஸ் பண்ணோம்னா பிறகு கஞ்சிக்கு வழி இல்லாம இருப்பாரு. பிறகு ரோட்ல கஞ்சி இல்லாம ரோட்ல தான் அலையணும். ஆமா இன்னும் அவளை ஒண்ணும் செய்ய முடியாது. பரவாயில்ல உனக்கு தட்டுப்படுது உணரு. ஆமா தெரியாமல இருக்கு. அம்மா அதனால ஏ தாத்தா மாப்பிள்ளையா இருக்க உனக்கு மார்க்கண்டேய வரந்தாரே. அப்படி இல்லைன்னு வச்சுக்க என் கைலாசத்தை தார என் கடவுள் பட்டத்தை தார எல்லாத்தையும் நீயே வச்சுக்கப்பா. ஆண்டவா எந்த பட்டா தந்தாலும் உம்ம பட்டம் எனக்கு வேண்டாமியா. பகவான் பட்டமே வெறும் பதங்குழஞ்ச பட்டம். சிவனார் பட்டமே வெறும் சீரழிஞ்ச பட்டம். கோயில நாட்டாம இருந்துட்டா போறாது. ஊருக்குள்ள 4 பேரு பேசுனதெல்லாம் கேட்கணும் பாத்துக்கோ. எடுத்துக்காட்டுக்கு இப்ப நம்மளே வச்சுக்க. இந்த குத்தாலமாட சாமி கோயில்ல இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வில்லுப்பாட்டை வைக்கணும்னு ஆசைப்பட்டு வச்சிருக்காங்க. அப்ப நம்ம வந்தவங்க கூட்டத்துக்கு தக்கன ஓரளவு நல்லா படிச்சோம்னு வைகி கூட்டம் சொல்லும் பரவாயில்ல நாட்டாம நல்ல வில்லாத்த அமர்த்திருக்காங்க அப்படிம்பாங்க. நம்ம ஒரு மாடி உறக்கமா உட்கார்ந்துகிட்டே இருந்தோம்னு வைகி சொல்லுவாங்கல்ல இவளை எங்க இருந்தே கூட்டு வந்திருப்பாங்க. நாட்டாமைய கூப்பிடு. நாட்டாம வில்ல மாத்துதே உம்மை மாத்தணுமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. சில பேர் சொல்லுவாங்க ஆடி அசைஞ்சா அதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. சும்மா இருந்தோம்னு வை கல்லா இருக்காளையா அசையவே மாட்டுக்கா. அப்படியே தலையை மட்டும் கொணக்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கா. ஒண்ணு சொல்ல ஆமா அப்போ நல்லா நம்ம தொழில பார்த்தோம்னா பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. ஒரு மாதிரி பார்த்தோம்னா நாட்டாமைய மாத்தவா வில்ல மாத்தவான்னு கேட்பாங்க. பரவே அப்போ நாட்டாமை இருந்துட்டா போறாது. 4 பேர் பேசுறதெல்லாம் கேட்டு பொறுமையா இருந்தா தான் அந்த நாட்டாம பதவியை தக்க வைக்க முடியும். யார் எதை சொன்னாலும் அப்படியே தம்பி சரி பார்த்து செய்வோம் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சரி சரின்னு போனோம். அத மாதிரி ஆண்டவன் கடவுளா இருந்தாலும் கடவுளா இருக்கிறதுக்கு கடவுளா இருந்தாலும் நம்ம சாமியை கும்பிடுதோம். சிவபெருமா நமக்கு வரத்தை கொடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆக்குவாரு. அப்ப சில பேர் சொல்லுவாங்க கடவுள் நம்ம கேட்டதை உடனே கொடுத்துட்டா அவருக்கு கெடா என்ன பொங்கல் என்ன வேட்டி சட்டை என்ன சல்லடங்குல்லா என்ன கடவுள் கொஞ்சம் தாமதம் பண்ணுனா அதுக்கு சொல்லுவாங்க ஏ கரிப்பே கடவுளே ஏ கண்ணை வெஞ்ச தெய்வம் உனக்கு கண்ணு இருக்கா? என் பிள்ளைக்கு ஒரு வேலை கூடுன்னு எத்தனை வருஷமா உனக்கு பொங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு எத்தனை கடா வெட்டி இருக்கேன். உனக்கு எத்தனை வேட்டி செட்டு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்த வருஷம் உனக்கு கடாயும் இல்ல ஒண்ணும் இல்ல நீ சும்மா இரு அப்படின்னு சாமியவே பேசுவாங்க. அப்ப உலகம் இப்படி இருக்கு. உம்மை கடவுள் பட்ட எமக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்
நான் கேட்ட அக்கினி வரத்தை மட்டும் எனக்கு தாங்க. தாங்கலையா அப்படி என்று சொன்னபோது அப்ப இறைவன் பார்த்தார். என் மகனே வல்லரக்கா, எத்தனையோ வரம் இருக்கு, உனக்கு இருக்கு வர வேண்டாம். எத்தனையோ வரம் இருக்கு, வரம் இருக்கு, எத்தனையோ வரம் இருக்கு, வரம் இருக்கு. எப்ப இருக்க வரம் உனக்கு வேண்டாம், மகனே கோடி வரம் இருக்கு, கொடிய வரம் உனக்கு வேண்டாம். எப்ப 1000 வரம் இருக்கு, வரம் இருக்கு, அழியும் வரம் உனக்கு வேண்டாம், மகனே அழியும் வரம் உனக்கு வேண்டாம். அப்பா நீ வாழ வரம் கேளுத்தா, நீ வாழ வரம் கேளாதே, இருக்கும் வரம் கேளுத்தா, நீ இறக்க வரம் கேளாதே. எப்பா என் மகனே வல்லரக்கா, இத்தனை வரத்திலேயும் ஏதாவது ஒரு வரத்தை கேளுத்தாரே. இந்த அக்கினி வரம் மட்டும் உனக்கு வேண்டாம் என்று ஆண்டவை சொல்லி பார்த்தார். அரக்கன் கேட்பானா? அவனுக்கு 5 அறிவு மட்டும்தான் உண்டு. அவன் சொன்னதை கேட்க மாட்டான். வாழக்கூடியவனா இருந்தா வாழக்கூடிய வரத்தை கேட்பான். இவன் சாகக்கூடியவன், அப்ப சாகக்கூடிய வரத்தை தானே இவன் கேட்பான். அப்ப இறைவன் பார்த்தார், இவனுக்கு எத்தனையோ புத்திமதியை சொன்ன இவன் கேட்க மாட்டுக்கானே அப்படின்னு சிவபெருமான் என்ன செய்வோம் ஏது செய்வோம்னு பறக்க பறக்க முழிக்காரு. பார்த்தா அரக்கன், ஆண்டவா இப்படி பறக்க பறக்க முழிக்கிற, நீ வரத்தை தர போறியரா தரலையா? நீங்க மட்டும் இப்ப வரத்தை எனக்கு தரல, உலகத்துல ஒரு ஆளு விடாம உண்மையை நான் சொல்லுவேன். சத்தியத்தை மறந்த பகவா, புழுவனி பகவா, உலகத்துல வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவேன். அப்ப சிவன் பார்த்தார், இவன் சொல்லுத பார்த்தா நம்ம சத்தியத்துக்குள்ளே நம்ம அகப்பட்டு விட்டோம். பார்வதியின் மீது ஆணையிட்டு கொடுத்ததனால இனி நம்ம வரம் கொடுக்காம இருந்தா பார்வதிக்கு மோசம் வந்து போகும். அதனால இவளுக்கு நம்ம வரத்தை கொடுப்போம். கொடுக்கிறதை கொடுக்கிறோம், சாபத்தை கொடுத்துதான் நம்ம வரம் கொடுத்தாக வேண்டும் என்ற ஆண்டவன் எப்படி வரம் கொடுத்தார் தெரியுமா? தந்தேன் தந்தேன் நடா வல்லர வல்லர தாரணியை ஆளும் வரம் உனக்கு தந்தே, இந்த தாரணியை ஆளும் வரம் உனக்கு தந்தே. அழகு தாரணிய ஆளும் வரம், அப்படி போடு தாரணிய ஆளும் வரம்.
கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள். நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.